மரியானா அகழி உலகின் மிகவும் நீண்ட ஆழமான அகழியாகும். இதற்கு மரியானா என்று பெயர் வர காரணம் என்னென்றா, மரியானா தீவிற்கு அருகில் இருப்பதால் மரியானா அகழி என்று அழைக்கப்படுகிறது. இது பசிபிக் பெருங்கடலின் மையப்பகுதியில் காணப்படுது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றா, இது பிலிப்பைன்ஸுக்கும் ஜப்பானுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் அமைந்திருக்குது. இந்த அகழியானது 17 கோடி வருடத்துக்கு முன்பே தோன்றியதென ஆய்வுகளில் கூறப்படுது. இந்த அகழிக்கு அடியில 2 தட்டுக்கள் உள்ளது. இதில் ஒரு தட்டின் பேர் பசிபிக் தட்டு, மற்றொன்று மரியானா தட்டு என்றும் அழைக்கப்படுது. இந்த 2 தட்டுகளுமே பாதாளம் போல உள்ளது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆழமானது. அதாவது குறிப்பாக 10 கிலோமீட்டர் அளவுக்கு மிகவும் ஆழமானது. இந்த ஒரு அகழி பார்ப்பதற்கு பிறை போன்ற வடிவத்தை பெற்றிருக்கும். இப்படிப்பட்ட மரியானாவில் பல மர்மங்களும் மறைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட மரியானா அகழி பற்றிய சில சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசிபிக் தட்டும் மரியானா தட்டும் ஒன்று கொண்டு மோதிக்கொண்டதன் காரணமாகத்தான் இந்த மரியானா அகழி உருவாகி இருக்கலாம் என்று ஆய்வுகள் கூறப்படுது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த 2 தட்டுகளும் இவ்வாறு மோதிக்கொண்டதால தான் இந்த ஆழமான மரியானா அகழி தோன்றியது. இந்த மரியானா அகழி முதல்ல 1000 கிலோமீட்டர் ஆகவும் பிறகு மீண்டும் அளவு எடுத்த போது 11,000 கிலோமீட்டர் ஆழத்தை கொண்டதாகவும் இருந்தது. இது 2500 கிலோமீட்டர் நீளத்தையும் 69 கிலோமீட்டர் அகலத்தையும் கொண்டது என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமன்றி இந்த அகழியானது கிட்டத்தட்ட 180 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூறப்படுது. இந்த அகழியில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும். 80 டன் வரை அதிகப்படியான அழுத்தம் இருக்கும் என தற்போதைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. அதாவது இதன் அழுத்தம் என்பது உங்கள் மீது ஒரு பெரிய யானை நிற்பதற்கு சமம். இந்த அளவுக்கு அதிகமான அழுத்தம் அந்த இடத்துல காணப்படுது. உலகிலேயே மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட் சிகரம் என்று சொல்லலாம். இந்த எவரெஸ்டையும் மரியானா அகழியில் போட்டால் எவரெஸ்ட் முழுவதும் மூழ்கி மீதம் 2 கிலோமீட்டர் வரை நீர் இருக்கும். அவ்வளவு ஆழம் கொண்டதுதான் இந்த மரியானா அகழி. இங்கிலாந்தைச் சேர்ந்த சேலஞ்சர் என்ற கப்பல் முதலில் இந்த ஆழத்தை கணக்கிட்டது. 1960 முதலில் 11,000 கிலோமீட்டர் இருக்கலாம் என ஒரு ஒளியான் மூலம் தோராயமாக கணக்கிட்டார்கள். இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள போனாக்கள் யாரென்றதை பார்ப்போம். இந்த மரியானா அகழிக்குள் இதுவரை 3 பேர் மட்டும்தான் உள்ளே சென்று வெளியே வந்திருக்கணும். அப்படி சென்றவர்களில் ஒருவர் தான் உலக புகழ்பெற்ற இயக்குனர் ஜேம்ஸ் கேமரான். இவருடன் கப்பல் படையை சேர்ந்த ஜான் ஓல்டன் மற்றும் ஜாக்லஸ் பிகாட் ஆகியோரும் உடன் சென்றார்கள். விசித்திரமான விலங்குகள் பற்றிய தகவல்களை அவர் குறிப்பிட்டார்கள். அவை பார்ப்பதற்கு ஒருவித ஜெல்லிஃபிஷ் போன்று இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். பிறகு ஜேம்ஸ் கேமரூன் அவதார் படத்திற்காக மரியானா அகழிக்கு சென்றார். ஆனால் அப்போது அவரால் எதையும் அதிக அளவில் பார்க்க முடியவில்லை என்று கூறினார். இந்த மரியானா அகழிக்குள் 1968 ஜாக்லஸ் பிகாட் தனது தந்தை கண்டறிந்த நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி அவர்களுடைய 8வது முயற்சியில அதன் ஆழத்தை கண்டுபிடிச்சார்கள். இதனுடைய அழுத்தம் என்பது ஒரு சதுர கிலோமீட்டரில் 3 டன் எடையை வைப்பதற்கு சமமாகும். அங்கு பல புதிய உயிரினங்களை கண்டதுடன் விசித்திரமான சத்தத்தை கேட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த மரியானா அகழியானது அதிக இருள் அதிக அழுத்தம் கொண்ட பகுதியாக இன்று வரை இருந்துள்ளது. இந்த அகழியில் நிறைய நீலத்திமிங்கலம் இருப்பதையும் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த அகழியில் உள்ள உயிரினங்கள் உலகில் வேறு எங்கும் இல்லை என்றும் கூறப்படுது. இந்த அகழியில் அழுத்தம் அதிகம் இருப்பதனால உயிரினங்கள் வாழ்வது என்பது அதிசயமான ஒன்றாகவே காணப்படுது. இந்த பகுதியில் மட்டும் உறையும் அளவுக்கு வெப்பம் குறைவாக இருக்கும். பல்வேறு உயிரினங்கள் அந்த ஆழமான பகுதியில் காணப்பட்டாலும் இன்று வரை அது பற்றிய முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பெறாமலே உள்ளது. மனிதன் என்னதான் நிலாவுக்கும் செவ்வாய்க்கும் மனிதர்களை அனுப்பினாலும் மரியானா அகழிக்குள் வெறும் 4 மனிதர்களை மட்டும்தான் அனுப்ப முடிஞ்சது. உங்களை கண்டிப்பாக வியப்பில் ஆழ்த்தலாம். இன்று வரை முழுமையாக அதனோட எவராலுமே செல்ல இயலையில. இதன் ஆழத்தை முழுமையாக கண்டறிய முடியவில்லை. இது உலகத்தின் ஆழமான பகுதி மட்டுமில்லாமல் பல ரகசியங்களை இன்றளவும் தன்னுள் வைத்துள்ளது. இதனுடைய ஆழத்தில் உள்ள அழுத்தம் எவ்வாறு இருக்கும் என்றால் ஒருவரின் மீது 100 யானையை வைப்பது போல் இருக்கும். இந்த மரியானா அகழியில் எரிமலையும் உள்ளது. இதனுள் பெரிய விலங்குகள் விசித்திர உயிரினங்கள் கூட இருக்கலாம் என்று இன்று வரை பலராலும் நம்பப்பட்டு வருது. இது பற்றி ஆய்வுகள் இன்றளவும் குறையாமல் நடைபெற்ற வண்ணமே இருக்குது. தற்போது வரை இந்த அகழி புரியாத புதிராகவே உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள நான் உங்களை திருச்செல்வம் கௌதம். நன்றி.